நீரிழிவு நோயாளிகள் தங்கள் பாதங்களை கவனமாக பராமரிப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் நீரிழிவு நோய் காலில் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களை பாதித்து புண்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த புண்கள் மிகவும் மெதுவாக ஆறும், தொற்று ஏற்பட்டு காலையே துண்டிக்க வேண்டிய நிலை வரலாம். சர்க்கரை நோயாளிகள் தங்கள் பாதங்களை எவ்வாறு பாதுகாப்பார்கள்? நீங்கள் தினமும் உங்கள் கால்களை பரிசோதிக்க வேண்டும். வெட்டுக்கள், புண்கள் அல்லது சிவப்பு நிறம் போன்ற ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். கால் நகங்கள் மிகவும் நீளமாக வளர்ந்து தோலை அழுத்துகிறதா என்று பார்க்கவும். கால்களில் வீக்கம் அல்லது வலி இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். உங்கள் கால்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வெதுவெதுப்பான நீரில் சோப்பு போட்டு கால்களை சுத்தம் செய்யவும். கால்களை நன்றாக உலர்த்தவும், குறிப்பாக கால் விரல்களுக்கு இடையே. ஈரப்பதத்தை உறிஞ்சும் பவுடரை பயன்படுத்தலாம். வசதியான காலணிகளை அணிய வேண்டும். கால்களுக்கு பொருத்தமான அளவுள்ள காலணிகளை அணியுங்கள். காலணிகளில் உள்புறம் மென்மையாக இருக்க வேண்டும். காலணிகளில் கற்கள் அல்லது மற்ற பொருட்கள் இருக்கிறதா என்று சரிபார்த்துவிட்டு அணியுங்கள். கால்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கால்களை உயர்த்தி வைக்கவும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் நடக்கவும். குளிர்ந்த இடங்களில் உட்கார வேண்டாம். உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சரியான உணவை உண்ணுங்கள். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? காலில் ஏதேனும் புண் அல்லது வெட்டு நீண்ட நாட்களாக ஆறவில்லை என்றால், கால் வீங்கி சிவந்து வலிக்கிறது என்றால், காலில் உணர்வு இழப்பு ஏற்பட்டால், காலில் புண் தொற்று ஏற்பட்டால். முக்கியமான குறிப்பு: நீரிழிவு